இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும். வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் கீழப்பழையாறை அருள்மிகு ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சோழ மன்னர்களின் தலைநகர்களுள் ஒன்றாக விளங்கிய தலம். பல்லவ மன்னருக்கு அடங்கிய சோழர்கள் சிற்றரசாக இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடம் பழையாறை. பிற்கால சோழர் ஆட்சியில் இவ்வூர் இரண்டாவது தலைநகரமாயிற்று. சோழர் அரண்மனை இருந்த இடம் சோழ மாளிகை என்னும் தனி ஊராக உள்ளது. தேவார காலத்தில் மூழையூர், பட்டீஸ்வரம், சத்திமுற்றம், சோழ மாளிகை ஆகிய 4 ஊர்களும் சோழர்களின் 4 படைகளாக விளங்கியுள்ளன. இந்த ஊர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பழையாறை நகர் என்றும், 8ஆம் நூற்றாண்டில் நந்திபுரம், 9, 10ஆம் நூற்றாண்டில் முடிகொண்ட சோழபுரம் என்றும், 12ஆம் நூற்றாண்டில் ராசபுரம் என்றும் வழங்கப்பெற்றுள்ளது. பழையாறை 4 சிறு பிரிவுகளாகும். வடதளி, மேற்றளி, கீழ்த்தளி, தென்தளி. சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய் மொழிந்த திருநாவுக்கரசரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். சமணர்களால் மறைக்கப்பட்டு அப்பரால் உண்ணா நோன்பிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பெருமான் வீட்டிற்கும் வடதளி திருத்தலம். மங்கையர்க்கரசி நாயன்மார் அவதரித்த திருத்தலமும் இதுவே ஆகும். மங்கையர்க்கரசி நாயன்மாரின் திருவுருவச் சிலை இந்த திருக்கோவில் உள்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி உள்ளது. மங்கையர்க்கரசியார் இவர் மணிமுடி சோழனின் மகள் என்பவர். இவர் பழையாறை தலைநகராக கொண்டவன். இவனே அப்பர் பொருட்டு சிவலிங்கத்தை வெளிப்படுத்தியவனாக இருக்க வேண்டும். திருப்பனந்தாள் என்ற ஊரில் அருணஜடேஸ்வரர் சிவாலயம் உள்ளது. அங்கு சாய்ந்த சிவலிங்கத்தை நிமித்த முயன்றவனும் இவனே ஆவர். அமரதி நாயன்மார் அவதரித்த திருத்தலமும் இதுவே ஆகும். இங்குள்ள தீர்த்த குளத்து நீர் சித்த பிரம்மை முதலியவைகளை போக்க வல்லது என்று நம்பப்படுகிறது. ராசராச சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இக்கோவில் அவனுடைய இயற்பெயர் அருண்மொழி தேவேச்சரம் என்று அழைக்கப்படுகிறது. குந்தவை பிராட்டி இவ்வூரில்தான் ராசேந்திரனை வளர்த்தாள். இந்த தலத்தை சூழ்ந்துள்ள நல்லூர், வலஞ்சொழி, சத்திமுற்றம், பட்டீஸ்வரம், ஆவூர் என்னும் 5 தலங்களையும் ஒரே நாளில் வழிபடுவது சிறப்புக்குரியது. இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு. முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைதனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்பொழுது அசுரர்கள் இதை கண்டு கருடனுடன் சண்டை மூண்டது. குடத்திலிருந்து 3 துளிகள் நெல்லிவனமான இந்த தலத்தில் சிந்தின. அத்துளிகள் சிவலிங்கம், அம்பிகை, தீர்த்தம் ஆகியவை. கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு உய்ந்தது. கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் சடாயு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவர் சோமநாதர், தாயார் சோம கமலாம்பிகை, தலவிருட்சம் நெல்லி, தீர்த்தம் சோம தீர்த்தம், சடாயு தீர்த்தம். ஊர் கீழப்பழையாறை, வடதளி, மாவட்டம் தஞ்சாவூர். சோழ வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இன்று சிதிலமடைந்து உள்ளது. இக்கோவில் தேர் போன்ற அமைப்பில் உள்ளது. கருடன் ஆதிசேஷன் வழிபட்ட தலம். இத்தலத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று வீர துர்க்கை அம்மன். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 87வது தேவார தலம் ஆகும். வடக்கு வாசல் திறந்து வைத்தே. இந்த தலத்தினுடைய பெருமைகள். சந்திரன் இத்தல இறைவனை வழிபட்டு கலைகள் வளரவும் கயரோகம் நீங்கவும் அருள் பெற்ற தலம். அப்பர் உண்ணாவிரதம் இருந்த இடம். தற்போது அதிக வீடுகள் இல்லை. சிதலமான இக்கோவில் உள்ளது. கோவிலுக்கு பக்கத்தில் துறையூர் சிவபிரகாசர் சமாதி உள்ளது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இத்தலத்திற்கு உள்ளது. தலப்புராணம் 15 அத்தியாயங்கள் கொண்டது. கோவிலின் முன் மண்டபத்தில் உள்ள கைலாசநாதர் உருவமும் மகா மண்டபத்தில் உள்ள துர்க்கை உருவமும் அழகுடையது. பிற்கால சோழர்கள் ஆட்சியில் இத்தலம் 2வது தலைநகரமாய் சிறந்து விளங்கியது. இங்குள்ள கைலாசநாதரை ராஜராஜ சோழன் தினமும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கைலாசநாதரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. திருமண தடைகள் நீங்கவும்
கலைகளில் சிறந்து விளங்கவும் உடற்பிணி நீங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திகடன் செய்கின்றனர். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும். இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.